அளவிற்கு நமக்கு பின்விளைவுகளை உண்டாக்கிவிட்டதா என்று மனிதர்கள் தாங்கள் பேசிவிட்ட அந்த வார்த்தைகளை குறித்து கவலைப்படக்கூடிய அளவிற்கு வேறு எந்த காரியத்திற்காக வேண்டியும் அவர்கள் கவலைப்பட்டதாக நாம் பார்ப்பதில்லை. இப்போ பெருமானார் சொல்லி தருவது, உங்களுடைய ஓய்வான நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய நாவை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டால் அந்த அமலே உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு என்ன செய்கிறாங்க, நசிஹத்தை செய்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் நாம் அதிகமாக அல்லாஹ் விரும்புகிற அந்த திக்ரை, அவனுடைய பெயரை துதிப்பதின் மூலமாக நம்முடைய மனதையும் நம்முடைய சொர்க்கத்திற்கான நம்முடைய நெருக்கத்தையும் நாம் அதிகமாக்கி கொள்ளலாம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய வாழ்விலும் இந்த திக்ரை ஒரு முக்கியமான அமலாக கடைபிடித்து வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் கால சூழ்நிலைகளையும் நம் எல்லோருடைய வாழ்விலும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.